Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதே சாப்டர் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனோட கண்டினியூஷன். நிறைய போயிட்டே இருக்குது பிகாஸ் அந்த டாப்பிக்கே அந்த மாதிரி ஒரு நிறைய இன்ட்ரிகசி இருக்கிற ஒரு டாபிக். ஸோ நம்ம மோனோ ஹைப்ரிட் ஹைப்ரிட் எல்லாம் அப்படியே பார்த்தோம், நிறைய விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கி நாம் மியூட்டேஷன் அந்த டாப்பிக்குள்ளே போக போகிறோம். அது நான் டாப்பிக்குன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி இங்கே நமக்கு ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்கு, ஒரு 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 4-5 குட்டி குட்டி பேராகிராஃப். ஆனால் இந்த பேராகிராஃபை வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்தராக படிக்கும்போது குழப்பம் வரும். பிகாஸ் நம்ம டவுன் சிண்ட்ரோம் பின்னாடி டிசீசஸ்லாம் படிக்க போகிறோம். அதனால் வாட் ஐ பிளான்ட் இஸ் இந்த குட்டியாக இருக்கிற இந்த விஷயத்தை ரீட் பண்ணிவிட்டு தென் ஐல் ஜஸ்ட் கிவ் சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ். கொஞ்சம் சிரமம் பார்க்காம படிங்க. இதை படிச்சிங்கன்னா அப்படியே பின்னாடி டவுன் சிண்ட்ரோம், லைன் ஃபில்டர், அந்த குரோமோசோமல் அபரேஷனில் வந்த சேஞ்சஸ் அதெல்லாம் பற்றி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட். மியூட்டேஷன். Mutation is a phenomenon which results in alteration of DNA sequence and consequently results in changes in the genotype and the phenotype of an organism. See, mutation அப்படின்னு சொன்னாலே என்னென்னா சடன் சேஞ்சஸ். சடன் சேஞ்ச். இப்போ நம்ம எவல்யூஷன்லாம் படிக்கும்போது ஃப்யூச்சரில் டார்வின் தியரி படிப்போம், தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், அந்த மாதிரி யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி லமார்க்கோடது. பின்னாடி வந்த மியூட்டேஷன் தியரி ஹியூகோ டீவ்ரீஸ், அதாவது மெண்டல் ஒர்க்கு ரீடிஸ்கவர் பண்ணதில் ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு இருக்குது. அவர் ப்ரப்போஸ் பண்ணது இந்த மியூட்டேஷன் தியரி கூட. என்னென்னா நம்ம டைட்டிலே பாருங்கள், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இந்த வேரியேஷனுங்கிறது அந்த ரீகாம்பினேஷன் நம்ம பார்த்தோம். இங்கே என்னென்னா ரீகாம்பினேஷனே எப்படி நடக்குது, அதில் சில சேஞ்சஸ் நடக்கும்போது சில புது புது இனங்களே ஃபார்ம் ஆகுது. அந்த புது புது இனங்கள் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், அதை தோண்ட போய் கிடைச்ச ஒரு ரிசல்ட்டு தான் இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற விஷயம். இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இருக்காங்க செல் டிவிஷன் அப்போது ஒன்லி குரோமோசோம்குள்ளே யார் இருக்காங்க, டிஎன்ஏ, அவ்வளோதான், ஜீனு. ஸோ இங்கே இந்த குரோமோசோம்லேயோ இல்லை ஜீன்லேயோ நடக்கிற சில சேஞ்சஸ் தான் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது ஃபினோடிபிக்கலாக. இதை தான் இங்கே நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பார்ப்போம். It is in addition to recombination, mutation is another phenomenon that leads to variation in DNA. ஸோ இது வந்து ரீகாம்பினேஷன் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா டாப்பிக்கும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. As you will learn in chapter 5, one DNA helix runs continuously from the end to the other, one end to the other in each chromatid in a highly supercoiled form. நம்ம முதல்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம், குரோமாட்டின் ரெட்டிகுலம், குரோமோசோம், அதுக்குள்ள டிஎன்ஏ, அதுக்குள்ள ஜீன், அதுக்குள்ள அலீல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் உள்ள என்ன இருக்குன்னா டிஎன்ஏ. Therefore, loss, deletion or gain, insertion or duplication of a segment of a DNA result in alteration in chromosome. ஸோ எது சேஞ்ச் நடந்தாலும் டிஎன்ஏல மேபி அடிஷனோ இல்லை டெலிஷனோ இல்லை டூப்ளிகேட் ஆகுதோ, மல்டிபிள் காப்பீஸ் அப்படியே டூப்ளிகேட் ஆகிறதோ எது நடந்தாலும் அது குரோமோசோமை ஆல்டர் பண்ணிடுது. Since genes are known to be located on chromosomes, alteration in chromosomes results in abnormalities or aberrations. ஜீனில் பிரச்சனை வந்தாலும் எக்ஸ்பிளிசிட்டாக வெளியே தெரிய போகுது குரோமோசோமில் பிரச்சனை வந்தாலும் ஜீன் மெக்கானிசம், தட் இஸ் பேஸ் பேர் சீக்வென்ஸ் மாறப்போகுது. ஸோ இது எல்லாமே அப்நார்மலிட்டி. Chromosomal aberrations are commonly observed in cancer cells. ஸோ ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது குரோமோசோமல் அபரேஷன் கேன்சர் செல்ஸில். In addition to the above, mutation also arise due to change in a single base pair of a DNA. This is known as point mutation. ஒரே ஒரு பேஸ் பேரில் கூட சேஞ்ச் நடந்தாலும் டிஎன்ஏல அது நம்ம பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறோம், இல்லை ஜீன் மியூட்டேஷனும் கூட. A classical example of such mutation is sickle cell anemia. இதை நம்ம படிப்போம், sickle cell anemia. இதில் ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம மெண்டேலியன் டிஸார்டர், நான் மெண்டேலியன் டிஸார்டர்னு படிப்போம். மெண்டேலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு வந்தால்
அது ஜீன் சீக்வன்ஸில் மாறுது. நான் மெண்டேலியன்னா குரோமோசோமே மாறும், அதுதான் அங்கே பார்ப்போம். இப்போ சிக்கிள் செல் அனீமியாவில் கேக் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாங்கள் சிம்பிளாக கேக் அப்படின்னா குளுட்டாமிக் ஆசிடு கொடுக்கறதுக்கு பதில் கக்கை கொடுத்துரும். ஸோ இது வரதா இருந்தால் குளூட்டாமிக் ஆசிட் வரும். நம்ம நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் இதெல்லாம் படிப்போம் இன்னும் டீட்டெயிலாக. இப்படி வந்தால் வேலைன். ஸோ இந்த ஒரு சின்ன சீக்வன்ஸஸ் சேஞ்ச் ஆக போய் இட் ends up with sickle cell anemia. Deletion and insertion of base pairs of DNA causes frame shift mutation. ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த என்டையர் ஃப்ரேமே மாறும். ஒன்றா ஆட் ஆகுது, கொஞ்சம் தள்ளி போகும், அப்படி இப்படி மாற்றி 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 ஒன்று புதுசாக உள்ளே வர்றது நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அடுத்த லெசன்லேயும் இருக்குது, நானும் இங்கே கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறேன். The mechanism of mutation is beyond the scope of this discussion. எப்படி நடக்குது இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது பியாண்ட் த ஸ்கோப் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் மியூட்டேஷன் அப்படிங்கிறதே ஒரு சடன் சேஞ்ச். எப்படி நடக்கும் இந்த சேஞ்ச்னால், நம்ம கெமிக்கல்ஸ் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்கிற கெமிக்கலோ, இல்லை நம்ம சில நேரங்களில் இந்த புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், எக்ஸ்ரே, காமா ரே, ஃபிசிக்கல் மியூட்டேஷன், மியூட்டாஜன் அண்ட் கெமிக்கல் மியூட்டாஜன் அப்படின்னு படிப்போம். இப்போ ஹிரோஷிமா நாகாசாகி அதனுடைய எஃபெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் தொடருது. ஜெர்மினல் மியூட்டேஷனில் அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்க குழந்தைகளுக்கு, ஏன்னா அந்த ரேஸோட எஃபெக்ட். ஸோ இது ஃபிசிக்கல் மியூட்டாஜன் சொல்லுவோம். இல்லை கெமிக்கல்ஸ், இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு, எத்தில் மீத்தேன் சல்ஃபனேட், எத்தின் சல்ஃபனேட், மஸ்டர்ட் கேஸ், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ எந்தெல்லாம் உங்களுக்கு மியூட்டேஷனை காஸ் பண்ணுதோ அது பேர் மியூட்டாஜன். யாரெல்லாம் அந்த மியூட்டேஷனை எடுத்துக்கிறாங்களோ அவங்க பேர் மியூட்டன்ட். Okay, படிப்போம். However, there are many chemicals and physical factors that induce mutations. These are referred to as mutagens. UV radiations can cause mutation in organism. It is a mutagen. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், induce the mutation அப்படின்னு ஒரு லைன் கொடுக்குறாங்க. ஏன்னா மியூட்டேஷன் நேச்சுரலாகவும் நடக்குது, நம்ம இன்டியூஸ் பண்ணுறதுலையும் நடக்குது. ஸோ இது நேச்சுரலாக நடக்கிற மியூட்டேஷன், அது தானாக நடக்கிறது. இல்லை நாம் இன்டியூஸ் பண்ணி, இன்றைக்கி நாம் ப்ளாய்டின்னு ஒரு மேட்டரை கொண்டு பிளான்ட்டுக்குள்ளே அது ஏகப்பட்ட குட் ரிசல்ட்ஸை கொடுக்குது. அது எல்லாமே இன்டியூஸ்டு மியூட்டேஷனில் வர்றது. நேச்சுரலாக வந்திருந்ததா இவ்வளோ வேரியேஷன் இன்ஸ்பைட் இப்போ நமக்கு தேவை. இப்போ ஒரு குட்டி கத்திரிக்காயை பெரிய கத்திரிக்காயாக மாற்றினா, ஒரு கத்திரிக்காயை சாப்பிட்டு இந்த ஹோல் ஃபேமிலி கேன் ஹாவ் அ ஃபுட். அந்த மாதிரினா பெரிய சைஸ், இப்போ பிளான்ஸ் பெரிய சைஸ் ஆகிறதோ குட்டி சைஸ் ஆகிறதோ பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு மனிதர் குலத்துக்கோ ஒரு தலை பெருசாக பிறக்கிறதோ, இல்லை கைகள் கால்கள் ரொம்ப நீண்டு, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அனிமல் பாப்புலேஷனில் அது அனிமல் கூட ஓகே, அது அதுக்கு ஒரு பெரிய சோஷியல் இது இல்லை அதனால். பட் மனுஷனுக்கு இந்த மியூட்டேஷன்லாம் நடக்கும்போது ஏகப்பட்ட டிசாஸ்டர் வந்துடுது. பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போ நாம் அப்படி இவ்வளோ தான் இந்த லெசனில் நமக்கு கொடுத்துருக்கிறது, இவ்வளோ தான் இந்த மியூட்டேஷனை பற்றி. பட் இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக், அதனால் நான் கொஞ்சம் எலாபரேட், ரொம்ப பெருசாக கூட போகல, கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன். ஓகே, லெட் அஸ் ஸ்விட்ச் ஓவர் டு மை நோட்ஸ். Just a minute, I'll just open. பாருங்கள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் மியூட்டேஷன் டாபிக். இதில் பேசிக்கலாக நம்ம சொமேட்டிக் மியூட்டேஷன், ஜெர்மினல் மியூட்டேஷன் சொல்லுவோம். சொமேட்டிக் மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பாடி செல்ஸில் நடக்கிற மியூட்டேஷன். இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகாது. ஸோ இது ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை அஃபெக்ட் பண்ணாது. அதே ஜெர்ம் செல்ஸில் ஏதாவது மியூட்டேஷன் நடந்தால் அடுத்த ஜெனரேஷனுக்கு கேரி ஆகுது. ஸோ திஸ் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வில் கேரி த ஜெர்மினல் மியூட்டேஷன். டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஜீன் மியூட்டேஷன் அண்ட் குரோமோசோமல் மியூட்டேஷன். ஜீன்னா ஸ்பெசிஃபிக்காக உள்ளே இருக்கிற ஒரு யூனிட் ஃபேக்டர், அதில் நடக்கும் பேஸ் பேரில். இப்போ டிஎன்ஏ பேஸ் பேர்ஸ்னு உங்களுக்கு தெரியும், பியூரின், பிரமிடின். இப்போ ஒரு டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே யூ ஹாவ் அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமின்.
இப்போ ஆர்என்ஏல எடுத்துக்கிட்டிங்கன்னா அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் யுராசில் இதெல்லாம் ரொம்ப பேசிக் பாடம் படிச்சிருப்போம். அஃப்கோர்ஸ் நம்ம சைட்டாலஜியில் கூட இதை படித்தோம். ஸோ இப்போ நம்ம ஜீன் மியூட்டேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரோமோசோம்குள்ளே போவோம். ஜீன் மியூட்டேஷனில் முக்கியமாக 3: இன்வர்ஷன், சப்ஸ்டிடியூஷன், ஃப்ரேம் ஷிஃப்ட். இது 3 பேசிக் கண்டென்ட். இன்வர்ஷன் பேஸ் சீக்வென்ஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர். பேஸ் சீக்வென்ஸ் இப்படி தான் போகணும், ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இப்படி தான் போகணும்னா அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு லெட்டர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த அமினோ ஆசிடே மாறுது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து டிஎன்ஏல இருக்குது. ஜிசிசி, டிடிஜி இப்படி போயிட்டு இருக்குது. இந்த ஜிசிசி இதனுடைய பேரிங் பார்த்தீங்கன்னா சிஜிஜி. இப்போது இந்த திஸ் இஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ சிஜிஜி அப்படின்னு சொன்னால் இந்த கோடு வரும்போது, ஓகே, திஸ் இஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ, இந்த கோடு வரும்போது அர்ஜினைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட். இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஜி, திஸ் இஸ் டிஎன்ஏ. ஆக்சுவலி திஸ் இஸ் டிஎன்ஏ. டிஎன்ஏல இருந்து தானே டிரான்ஸ்கிரைப் ஆகி மெசஞ்சர் ஆர்என்ஏ வருது. ஸோ அது நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். இந்த டிடிஜிக்கு வந்து ஏஏசி வருது. இது ஆஸ்பாரஜின் அப்படின்னு கொடுக்குது. இன்கேஸ் இங்கே பாருங்கள், இது ரிவர்ஸ் ஆர்டர்னு நான் எழுதியிருக்கேன். இந்த ஜிடிடி இப்படி மாறிட்டோ, இந்த சிசிஜி இப்படி மாறினாலோ, இங்கே ஜிடிடி மாறினா நாய் குலைக்குது. ஜிடிடி மாறும்போது இங்கே இருக்கிற இது பாருங்கள் சிஏஏவாக மாறுது. திஸ் இஸ் அ மெசஞ்சர் ஆர்என்ஏ எகெயின். இப்போது அப்படிங்க மேலே எழுதியிருக்கிறதே போதும். இங்கே சிசிஜின்னும் போது ஜிஜிசி. ஸோ இங்கே அர்ஜினைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதில் குளூட்டமைனோ, இந்த கோடுக்கு குளூட்டமைன், இங்கே ஆஸ்பாரஜின் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதில் இங்கே கிளைசினும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அமினோ ஆசிட் சீக்வன்ஸே மாறும்போது கம்பல்சரியாக அந்த ப்ரோட்டீனோட சீக்வன்ஸ் மாறும். இது என்னவாக வெளிப்படும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த சீக்வன்ஸில் கம்பல்சரியாக இது சேஞ்ச் ஆகும். இது இட் இஸ் நாட் குட் ஃபார் த சிஸ்டம். அப்போது ஃபினோடிபிக் சேஞ்சஸ் வருது. இப்போது ஒரு பிளான்ட்டில் கலராக ஃப்ளவர் வர்றதோ, லீஃப் வர்றதோ, இட்ஸ் ஓகே. ஒரு ஹியூமன் ஸ்கின்னில் கலர் வரும்போது அது சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. திஸ் இஸ் இன்வர்ஷன். சப்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போனீங்கன்னா 2 டைப் இருக்குது, டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்வர்ஷன். டிரான்சிஷனில் பியூர் யூஸ்வலாக பேஸ் பேர் சீக்வென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஏ ஆல்வேஸ் பேர் வித் டி, ஜி ஆல்வேஸ் பேர் வித் சி. ஜிக்கு வந்து ட்ரிபிள் பாண்டு, ஏக்கு வந்து டபுள் பாண்ட். இது வந்து இதுதான் பேஸ் பேர் சீக்வென்ஸே, செர்காஃப் பேஸ் பேர் ரூலில். இப்போ டிரான்சிஷனில் என்ன நடக்கும்னா, பியூரின் கேன் ஆல்வேஸ் பேர் வித் பியூரின், பிரமிடின் கேன் ஆல்வேஸ் பேர் வித் பிரமிடின். இந்த சேஞ்ச் வந்துருச்சுனாலே இதிலிருந்து ஃபார்ம் ஆகிற மெசஞ்சர் ஆர்என்ஏ மாறதானே செய்யும். இது டிரான்ஸ்வர்ஷனில் இப்போ இப்படி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏ பேர் வித் டி, ஜி பேர் வித் சி, அது நமக்கு நார்மலாக இருக்க மாதிரி. ஆனால் பியூரின் டு பிரமிடின் ஏடி ஆர் யூ இது நடக்குது. பட் இங்கே பாருங்கள், ஜிசிசிக்கு திஸ் இஸ் த கோடு, சிஜிஜி அர்ஜினைன் வரணும். ஆனால் இந்த ஜிக்கு பதில் இங்கே சி வந்துருச்சு. ஓகேவா? அப்படி வரும்போது சிசிசி அப்படின்னு சொன்னால் இங்கே ஜிஜிஜி இதுக்கான கோடு கிளைசின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அர்ஜினைன் வர இடத்துல கிளைசின் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் அந்த பேரிங் எல்லாம் ஓகே தான், கரெக்டு தான். பட் அமினோ ஆசிடையே மாற்றிருச்சே, இதுவும் ரிஸ்க்கு. அடுத்தது ஃப்ரேம் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஷிஃப்ட் என்டையர் ஃப்ரேமே மாறும். இந்த ஃப்ரேம் மாறுறதுக்கு யாராவது ஒரு ஆள் உள்ளே புதுசாக நுழையணும், இன்சர்ஷன். அப்படி இல்லையா ஒரு ஆள் டெலீட் ஆகணும். இது ரெண்டும் நடந்தாலே ஃப்ரேம் ஷிஃப்ட்டு தான். இப்போ நான் இங்கே 3 கோடு எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஏசிசி வில் ஜஸ்ட் கிவ் யூஜிஜி, இது நார்மலாக இருந்தால் ட்ரிப்டோஃபேன். இங்கே சிஜி பக்கத்தில் செகண்ட் அமினோ ஆசிட் சிஜிஏ, அதுக்கு ஜிசியு ஆலனைன். டிஏஜி இதெல்லாம் டிஎன்ஏ, நான் மேலே போட்டிருக்கிறது எல்லாம் டிஎன்ஏ. ஏயூசி ஐசோலியூசின், இது வந்து நார்மல் சீக்வன்ஸ் இப்படி போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஏ வந்து நுழையுது 2வது இடத்துல. பாருங்கள், இங்கே சிங்கிற இடம் ரீப்ளேஸ்டு பை ஏ. ஸோ ஏஏசி வந்துருச்சா. இப்போது இந்த சி வந்து ரீப்ளேஸ்டுங்கிறது சி வந்து பக்கத்தில் நகர்ந்துருச்சு. ஓகே, இட்ஸ் நாட் ரீப்ளேஸிங், தள்ளி விட்டுருச்சு பக்கத்தில். ஸோ இப்போ இங்கே இன்சர்ட் ஆன இந்த ஏஏசி, அப்போ அதுக்கான கோடு யூயூஜி. அப்போ இங்கேருந்து தள்ளின இந்த சி இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகி சிசிஜியாக மாறி
மாறிடுச்சு. அப்போது ஜிஜிசி இதுக்கான கோடு. அப்போது இங்கே இருக்கிற ஏ தள்ளி போச்சு, ஏடிஏ யூஏயு வந்திருக்கு. இப்போ இந்த ஜி டோட்டலாக தள்ளி போயிருச்சு, அது இங்கே தனியாக வந்து நின்றுடுச்சு. அவனுக்கு ஒரு சி. இப்போ இன்சர்ட் ஆகிட்டான் ஒருத்தன், டோட்டலாக டெலீட் ஆகிட்டான். இது ரெண்டும் இந்த ஃப்ரேமே மாறுது. இங்கே ட்ரிப்டோஃபேனுக்கு அப்புறம் ஆலனைனுக்கு அப்புறம் ஐசோலியூசின். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏ இன்சர்ட் ஆன இடத்தினால லியூசின், கிளைசின், டைரோசின் டோட்டல் சீக்வன்ஸே மாறுது. திஸ் இஸ் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். இது வந்து ஜென்ரலாக ஜீனில் நடக்கிற விஷயம். இதில் நம்ம இந்த ஒரு டைப்பையும் பார்த்துடலாம். இந்த மியூட்டேஷனில் உங்களுக்கு சென்ஸ் மியூட்டேஷன், மிஸ்சென்ஸு, நான்சென்ஸு, சைலண்ட்டு, கோட்ஸ்லேயும் படிப்போம். சைலண்ட் தட் இஸ் மிஸ்சென்ஸ் கோடான், நான்சென்ஸ் கோடான், சென்சிபிள் கோடான் அப்படியெல்லாம் கோட்ஸ் படிக்கும்போது மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸில் இதை அப்படியே மைண்டில் வச்சு படிச்சுக்கலாம். சென்ஸ் மியூட்டேஷனாக என்னென்னா என்ன தேவையோ அந்த அமினோ ஆசிடை கொடுக்கறது சென்சிபிள். ஓகே, அது வந்து நார்மலாக நடக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐசோலியூசின் தான் வேணும்னா டிஏஜி வில் டிரான்ஸ்கிரைப் ஏயூசி, அப்படியே ஐசோலியூசின் வரப்போகுது. மிஸ்சென்ஸ்னால் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஐசோலியூசின் வர்றதுக்கு பதில் டைரோசின் வந்துருச்சு. அது என்ன சேஞ்சை உள்ளே கொடுக்க போகுதுன்னு தெரியாது, அது மிஸ்சென்ஸ். நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னால் டெர்மினல் கோடான்ஸ். அதாவது ஒரு சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு அமினோ ஆசிட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஒரு ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே முடியும் போது ஒரு டெர்மினல் கோட்ஸ் ஃபார்ம் ஆகும். டெர்மினல் கோடான்ஸ் வந்து ஒரு 3 கோடான், யுஏஏ, யுஏஜி, யுஜிஏ. இவங்க 3 பேர் டெர்மினல் கோடான். இவங்க வந்து அந்த சீக்வன்ஸு முடிகிறது. சம்டைம்ஸ் இது நடுவில் வந்துருச்சுன்னா நடுவில் நின்றும். இது வந்து நான்சென்ஸ் மியூட்டேஷன். சைலண்ட் மியூட்டேஷன்னா என்னென்னா கோடு மாறும் ஆனால் அமினோ ஆசிடு மாறுறதில்லை. ஸோ இது எக்ஸ்பிளிசிட்டாக வெளியே தெரியவே போகிறதில்ல. ஏன்னா நமக்கு தேவை என்ன, அந்த பர்டிகுலர் என்சைம், பர்டிகுலர் அமினோ ஆசிட் ஃபார்மேஷன், அவ்வளோதான். அந்த ஜீன் வந்து அதை கோட் பண்ண போகுது. உங்களுக்கு எந்த சேஞ்சும் நடக்க போகிறதில்ல. ஆனால் என்ன, கோடு மாறி இருக்கும், அமினோ ஆசிட் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், கிளைசீனுக்கு GGG இருக்குது, ஜிஜிஜி. இங்கே கிளைசீனுக்கு ஜிஜிசி இருக்குது. ரெண்டுமே கோடு மாறி இருந்தாலும் அமினோ ஆசிட் இஸ் சேம். ஸோ இது மாதிரி வந்தால் கோடு மாறலாம் ஆனால் அமினோ ஆசிட் மாறாது. தட் இஸ் சைலண்ட் மியூட்டேஷன். திஸ் இஸ் அபவுட் ஜீன் மியூட்டேஷன். இப்போ நாம் குரோமோசோமல் மியூட்டேஷன் கொஞ்சம் பெருசு படிப்போம். குரோமோசோமல் மியூட்டேஷனில் பார்த்தீங்கன்னா குரோமோசோமே மாறுது. அதில் 2 இம்பார்ட்டண்ட் டைப். ஒன்று ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுது, இன்னொன்று நம்பர் சேஞ்ச் ஆகுறது. ஸ்ட்ரக்சர் சேஞ்சு தான் குரோமோசோமல் அபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் அப்படிங்கிறதே ப்ளாய்டி தான். இப்போ நம்ம டிப்ளாய்டு ஆர்கானிசம், டிப்ளாய்டுனா செட் ஆஃப் குரோமோசோம், 2 செட், அப்பா கிட்டே இருந்து ஒன்று, அம்மா கிட்டே இருந்து ஒன்று. ஸோ 2 செட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. அதுதான் டிப்ளாய்டு. ஹாப்ளாய்டுனா ஒரு செட் இருக்குது. பாலிப்ளாய்டுனா நிறைய செட் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது நம்ம படிப்போம் பின்னாடி. ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் இந்த ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். குரோமோசோமுக்குள்ளே என்ன இருக்குது, ஜீன் தானே இருக்குது. இப்போது அதில் என்னென்ன சேஞ்ச் வரும்னா டெலீஷன், டூப்ளிகேஷன், இன்வர்ஷன், டிரான்ஸ்லொகேஷன், 4 முக்கியமான டைப்பு. டெலீஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஒரிஜினல் குரோமோசோம். இங்கே இருந்து இந்த குரோமோசோம் இப்போ ஏபிசிடி கொடுத்துருக்கேன், இங்கே ஏ மிஸ்ஸிங், இங்கே ஏ இல்லை. ஸோ இட் இஸ் டெர்மினலாக டெலீட் ஆயிடுச்சு. எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது என்னவோ விட்டு போச்சு. இது டெர்மினல் டெலீஷன். இன்கேஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் நடக்கும். இங்கே பாருங்கள், EFGH இருக்குது இந்த குரோமோசோமில், இந்த குரோமேட்டிடில். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, மிஸ்ஸிங். ஸோ இன்டர்கேலரி டெலீஷன், 2 இடத்துல காணாமல் போக சான்சஸ் இருக்குது. இது ஒரு டைப்பு. அந்த பர்டிகுலர் ஜீன் என்ன என்சைமை கொடுக்க போகுதோ, என்ன ப்ரோட்டீனை கொடுக்க போதோ, அதனால் என்ன ஃபீனோடிபிக் எக்ஸ்ப்ரெஷன் வரப்போதோ அது எல்லாம் காலி. அதுதான் டெலீட் ஆகும்போது நடக்கிற ஒரு விஷயம். இப்போ டெலீட் ஆன குரோமோசோம் இதில் இன்னொன்றுத்தில் கூட ஆட் ஆகிருக்கலாம், அதுவும் அடிஷன் தான். தட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம் ஒன்லி. ஓகே, ஸோ ஹியர் டூப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாதிரியும் நடக்கும். ABCDE, நான் இங்கே போட்டிருக்க ABCD எல்லாம் ஜீன். ஓகே, இங்கே FGHI போட்டிருக்கேன். இங்கே ABCDயே 2 தடவை டூப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ 2 டைம்ஸ், சம்டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட ஆகும். இது டூப்ளிகேஷன்.
இன்வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா உல்டா புல்டாவாக தலைகீழாக போகிறது. ஸோ ஏபிசிடிஇ இவன் இப்படி மாறி இருக்கான். என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏபிசிடிஇ கீழே இருந்து மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் மாறும், அதாவது ஒரு குரோமாட்டிட்குள்ளேயே மாறும். ஆர் சில நேரங்களில் இந்த எஃப் கூட இங்கே போயிட்டு சி இங்கே வரலாம், அதுவும் நடக்கிற சான்சஸ் இருக்குது. இந்த சென்ட்ரோமியரை தாண்டியும் நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படியே தலைகீழ் பாடமாக வர்றது இன்வெர்ஷன். டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும். யூஷுவலாக நம்ம கிராஸிங் ஓவர் நடக்கும் இல்லையா, இப்போ நம்ம ஒரு கிராஸ் ஓவர் பிட்வீன் நான்-சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம், இதுதான் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, this we studied for chromosomes in cell division. இதுதான் crossover phenomenon between the homologous chromosome but non-sister chromatid. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த crossover நடக்கிறதே இது வந்து ஃபஸ்ட்டு குரோமோசோம், இது வந்து செகண்ட் குரோமோசோம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது வந்து ABCDEFGHI போட்டிருக்கேன், இதில் JKLMN OPQRSன்னு இருக்கிற ஜீன்ஸு. ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா, இந்த குரோமோசோமுக்கும், தட் இஸ் ஃபஸ்ட்டு குரோமோசோமுக்கும் செகண்ட் குரோமோசோமுக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடந்து, லுக் அட் ஹியர், இங்கே இருக்கிற FGHI இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கிற QRS இங்கே போயிருச்சு. ஸோ இதை நம்ம ஆக்சுவலி இப்படி கூட சொல்லுவோம், இந்த கிராசிங் ஓவரில் இந்த மாதிரி நடந்தால் இல்லெஜிட்டிமேட் கிராசிங் ஓவர். இல்லெஜிட்டிமேட் மாதிரி நடக்கவே கூடாது, நடந்துட்டா இது பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரோமாட்டிடில் நடந்திருக்கு, சம்டைம்ஸ் ரெண்டு குரோமாட்டிட்லேயுமே சேஞ்ச் நடந்திருக்கும், அப்படியே ஃபுல் செட்டுமே மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். இப்போ இங்கே இருந்து நம்ம நம்பருக்கு போனோம்னா ரொம்ப பெரிய விஷயம் நடக்கும். பிகாஸ் ப்ளாய்டிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அக்ரிகல்ச்சரில் ஏகப்பட்ட விஷயங்களை சாதிச்சிருக்கோம். அது எல்லாமே ரிலேட்டட் வித் குரோமோசோமல் நம்பர் சேஞ்ச். இப்போ பார்ப்போம், குரோமோசோம் நம்பர் சேஞ்ச்லேயே ப்ளாய்டிலேயே யூப்ளாய்டி அண்ட் யூப்ளாய்டி. யூனா ட்ரூ, யூ மீன்ஸ் ட்ரூ. இப்போது நீங்கள் கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் மாறுது, ஆட் ஆகுது இல்லை டெலீட் ஆகுது. இப்போ நமக்கு இருக்கிறது 23 பேர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 23 பேர்ஸ் ப்ளஸ் another 23 69 குரோமோசோம்ஸ் வந்தால் என்ன ஆகும்? ஓகே, 1-2 ஆனாலே ஏகப்பட்ட காம்ப்ளெக்சிட்டி. அந்த மாதிரி வர்றது 1-2 எக்ஸ்ட்ரா இல்லை, ஒரு செட்டே மாறுறது. அதுதான் இங்கே ஹாப்ளாய்டி, டிப்ளாய்டி, பாலிப்ளாய்டி அப்படி 3 போட்டிருக்கு. ஹாப்ளாய்டு டிப்ளாய்டெலாம் பெரிய வேரியேஷன் இல்லை. யூஷுவலாக ஹாப்ளாய்டு குரோமோசோம்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் செக்ஸ் செல். டிப்ளாய்டு குரோமோசோம் பாடி செல்லில் இருக்கும். இது மாறி நடந்தால், இப்போ ஹாப்ளாய்டு ஹனிபி நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு செட்டே இல்லை அங்கே, அது ஹாப்ளாய்டி. டிப்ளாய்டுனா இப்போ பாடியில் அங்கே இருக்குது. இங்கே டிப்ளாய்டுனா சம்டைம்ஸ் செல்லுக்குள்ளே, தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் செல்லுக்குள்ளே டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் இருக்கும். பார்த்தினோஜெனிசிஸ்லாம் நம்ம பார்க்குறோம், டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் இருக்குது, அது அப்படியே போய்டுறது. ஸோ எங்கே மாறி இருக்கிறது அவ்வளோதான். செக்ஸ் செல்லில் இருக்க வேண்டியது பாடி செல்லுலேயும், பாடி செல்லில் இருக்க வேண்டியது செக்ஸ் செல்லுலேயும் மாறுது. பாலிப்ளாய்டினா மோர் நம்பர்ஸ். அதில் 2 இம்பார்ட்டன்ட் டைப், ஆட்டோபாலிப்ளாய்டு, அல்லோபாலிப்ளாய்டு. இப்போ ஆட்டோபாலிப்ளாய்டு அப்படின்னு சொன்னால் ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ளவே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது டிப்ளாய்டு குரோமோசோம் ஆஃப் ஒன் பர்டிகுலர் ஸ்பீஷீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது கூட அதே ஸ்பீஷீஸை கம்பைன் பண்ணி ஒரு டெட்ராப்ளாய்டாக மாற்றுறது. 4 குரோமோசோம்ஸ், 4 செட்டு வர வைக்கிறது, இல்லையா 3 செட்டாக வர வச்சு எக்ஸா பாலிப்ளாய்டாக மாற்றுறது, 6 அப்படி மாற்றிட்டு ஒரே ஸ்பீஷீஸ் தான். 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை சேரும்போது தட் இஸ் பிகமிங் அல்லோபாலிப்ளாய்டி. 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ், பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். இதில் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேன்மேடு எக்ஸாபாலிப்ளாய்டு அப்படின்னு சொன்னால் ட்ரிட்டிகேல், இது ரொம்ப ஃபேமஸ்.
ஆக்சுவலி இதை ரேடிஷ்க்கும் பிராசிகா, தட் இஸ் ரேடிஷ்க்கும் கேபேஜுக்கும் ட்ரை பண்ணது. ரேடிஷ் வந்து ரஃபானஸ் சட்டைவஸ் அண்ட் கேபேஜ் பிராசிகாவில் போட்டு என்னென்னா, இப்போ பிராசிகா கேபேஜ் மேலே வருது, ரேடிஷ் வந்து கீழே வருது, ஒரே பிளான்ட்டில் ரெண்டும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. அதனால் அடுத்தது வந்து இந்த ட்ரிட்டிக்கம் டியூரம் வீட்டு, செக்கேல் சீரேல் இது வந்து ரை. ஓகே, ட்ரிட்டிக்கம் டியூரமே வந்து உங்களுக்கு இப்போது டெட்ராப்ளாய்டாக எடுக்கிறாங்க. இது டிப்ளாய்டு எடுக்கல, ட்ரிட்டிக்கம் வல்கேர் எடுக்கும்போதே இது டெட்ராப்ளாய்டு. ஸோ பேசிக்கலாக 7 இருந்த குரோமோசோம் டிப்ளாய்டு வந்து 14, டெட்ராப்ளாய்டு வந்து 28. இங்கே டிப்ளாய்டு 14. குரோமோசோம் நம்பர் சேமாக இருக்கணும் இப்போ எப்பவுமே இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸை கம்பைன் பண்ணும்போது. ஸோ இது அப்படியே இந்த 14, இது 28. இதோட கேமீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்குது 14, இதோட கேமீட் ஆஃப் இருக்குது 7. ஸோ இந்த 14 இந்த 7 ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் 21. ஓகே, ஸோ 21 வந்து ட்ரிப்ளாய்ட், பட் இட் இஸ் ஸ்டிரைல். எப்பவுமே உங்களுக்கு ஆட் நம்பரில் இருந்தாலே அது ஒரு கொஞ்சம் ஸ்டிரைலிட்டிக்கு போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு தெர் இஸ் 2n, இந்த 3 triploid into another triploid கம்பைன் பண்ணிங்கன்னா triploid into another triploid. So 42, this is exoploid. இது பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகேல், ட்ரிட்டிக்கம் இங்கே இருக்கிற பாதி பேர், இந்த செக்கேல் சிரேலில் இருக்கிற பாதி பேரையும் சேர்த்து ட்ரிட்டிகேல்னு ஒரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் நமக்கு சாப்பிட்றது ட்ரிட்டிகேல். ஸோ மேன்மேட் எக்ஸாப்ளாய்டு திஸ் இஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்டர் இன் பிளான்ட் அக்ரிகல்ச்சர். அங்கேருந்து இப்போ நம்ம ஆனியூப்ளாய்டிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனியூப்ளாய்டினா நாட் த என்டையர் செட், பட் அடிஷன் ஆஃப் 1 or 2 or 3 சம்டைம்ஸ் ஆட் ஆகிறது, டெலீட் ஆகிறது, அந்த மாதிரி. ஸோ அதில் ஹைப்பர்ப்ளாய்டினா இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா இருக்கிறது, ஹைப்போப்ளாய்டினா இருக்கிறத விட குறைவாக இருக்கிறது ஹைப்போப்ளாய்டி. ஹைப்பர்ப்ளாய்டியில் ட்ரைசோமினா என்னென்னா 2n + 1. இந்த 2nங்கிறது டிப்ளாய்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் நான் எழுதுகிறேன், நமக்கு 46 குரோமோசோம் வந்து 2n. ஓகேவா? இப்போது இந்த 46 + 1 போட்டால் அவங்களுக்கு 47 குரோமோசோம் வரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம். ஓகே, இப்போ டவுன் சிண்ட்ரோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு 21st ட்ரைசோமின்னு சொல்லுவோம். இது என்னென்னா 21st குரோமோசோம் 3 இருக்கும், ஒரு பேர் இருக்காது, பேர் +1 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது என்ன 21st குரோமோசோம் வந்து உங்களுக்கு ஆட்டோசோம். ஸோ திஸ் இஸ் ஆட்டோசோமல் ட்ரைசோமி. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ம படிப்போம் நம்ம லெசன்லேயே பின்னாடி. அடுத்த டாப்பிக்கே அதுதான், அடுத்த வீடியோவில். லைன் ஃபில்டரோட குரோமோசோம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 2n அப்படிங்கிறது 46, அதில் 44 வந்து நமக்கு ஆட்டோசோம். XX அப்படிங்கிறது ஆர் XY இன் மேல், XY ஃபீமேலுக்கு XX, இது வந்து ஜென்ரல். ஆனால் இந்த லைன் ஃபில்டருக்கு 44 ஆட்டோசோம்ஸ், ஆனால் இங்கே 3 குரோமோசோம் இருக்கும். XXY இங்கே பார்த்தீங்கன்னா இது 6 குரோமோசோமில் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம். திஸ் இஸ் அல்லோசோமல் ட்ரைசோமி. ஓகே, ஸோ ஆக மொத்தம் இவங்க உடம்புல மொத்தத்தில் 47 குரோமோசோம், இவங்க உடம்புலையும் 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். இது ட்ரைசோமி. இதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். டபுள் ட்ரைசோமியும் இருக்குது, இது சிங்கிள் ட்ரைசோமி. டபுள் ட்ரைசோமின்னா என்னென்னா இப்போ 21st குரோமோசோம்லாம் இப்போ 5th குரோமோசோமில் ஒரு ப்ளஸ் ஆர்எல்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு குரோமோசோமில் 1 more குரோமோசோம்ஸ் இருக்கிறது. டெட்ராசோமின்னா இப்போ நமக்கு 44 இருக்குது ஆட்டோசோம் ப்ளஸ் 2 செக்ஸ் குரோமோசோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கிறது. இதுவும் வந்து டெட்ராசோமி. டபுள் டெட்ராசோமினா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2n + 2 + 2 இப்படி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மொத்தத்தில் 46 குரோமோசோம் ப்ளஸ்
இப்போது வந்து உங்களுக்கு 21st குரோமோசோமில் 2 குரோமோசோம் ஆட் ஆகிருக்கலாம், இல்லை உங்களுக்கு 7th குரோமோசோமில் 2 குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அந்த மாதிரி போனால் டபுள் டெட்ராசோமி, இங்கே டபுள் ட்ரைசோமிங்கிற மாதிரி திஸ் ஆர் ஆல் த சான்சஸ். எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இந்த சேஞ்ச் எல்லாம் நடக்கும்போது டெலிஷன், அடிஷன், டூப்ளிகேஷன்லாம் நடந்தது இல்லையா குரோமோசோம் அபரேஷனில், அது எல்லாமே இங்கே தான் வந்து நிற்கிறது. அதே மாதிரி ஹைப்போப்ளாய்டியில் பார்த்தீங்கன்னா மோனோசோமி இஸ் நத்திங் பட், இப்போ நம்ம குரோமோசோம்ஸ் வந்து 46 -1ன்னு போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு 45 குரோமோசோம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க டர்னர் சிண்ட்ரோம். ஓகே, டர்னர் சிண்ட்ரோமில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 44, that is 44 is a autosome plus XO. எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை, இந்த மாதிரி வந்து நிற்கும். இந்த ஓங்கிறது 0, ஸோ ஒரு குரோமோசோம் இல்லை அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி 44 + 1 45 மோனோசோமி. நல்லிசோமினா 2n -2 2 குரோமோசோம் குறைஞ்சி போயிருக்கு. மேபி உள்ள ஆட்டோசோமில் 2 குரோமோசோம் இல்லாமல் இருக்கலாம். 44 -2 44 46 -2 மொத்தமே 44 குரோமோசோமாக இருக்கலாம். திஸ் இஸ் நல்லிசோமி. ஸோ திஸ் இஸ் அபவுட் குரோமோசோமல் நம்பர் சேஞ்ச். ஸோ இந்த எல்லா சேஞ்சுமே டோட்டலாக எண்ட் அப் வித் மியூட்டேஷன். ஏதாவது ஒரு ஃபினோடிபிக் ஆர் ஜீனோடிபிக் எக்ஸ்ப்ரெஷனை மாற்றி கொடுத்து ஹியூமன் பாடியில் பார்த்திங்கன்னா இருக்கிற நிறைய குரோமோசோமல் சேஞ்சஸ் எல்லாமே மென்டல் க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதா தான் வந்து நிற்கிது. குரோமோசோமல் அபரேஷன் ஆகட்டும், ஜீன் மியூட்டேஷன், இந்த மாதிரி படிப்போம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த மொத்த கண்டென்ட்டையும், அதாவது டிசீசஸ் அடுத்த வீடியோவோட ஐ திங்க் இட் வில் கம் டு அன் எண்ட். அதில் மெண்டேலியன் டிஸார்டர் அண்ட் நான் மெண்டேலியன் டிஸார்டர் எல்லாம் படிப்போம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஏன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் எல்லாம் நம்ம அடுத்த லெசனில் படிப்போம். ப்ளஸ் கக் செயின், சிக்கிள் செல் அனீமியாலாம் நம்ம இந்த லெசன்லேயே படிப்போம். அப்போ திஸ் மியூட்டேஷனை பற்றி ஒரு ப்ரீஃப் ஐடியா வுட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, இன்னும் டீட்டெயில்னால் ரொம்ப பெரிய பிக்சர்லாம் போடல, இன்னும் டீட்டெயிலுக்கெலாம் போகல. இதோட நான் வில் வைண்ட் அப் திஸ் மியூட்டேஷன். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.